வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் சூப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க. ரொம்ப மெனக்கட்டு நீங்கள் செய்யணும்லாம் அவசியமே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வந்து தான் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்கிறேன். ஏன்னா சிக்கன் போது சீக்கிரமாக வேகணும் இல்லைங்களா. இப்போ நம்ம இது வந்து நல்ல குக்கர் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, இது 3யும் தான் நான் இதோட ஒன்றா ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்தனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து சூப்பு அப்படிங்கிறதுனால சிக்கன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சூப்பு குடிக்கும்போது அது அப்படியே வந்து வெந்திருக்கும். அதையும் நம்ம கடிச்சு சாப்பிட்லாம். நம்ம எப்படி காய்கறிலாம் வந்து கட் பண்ணி போடுறோம் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதோட ஒன்றா தக்காளி வெங்காயத்தோட இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டங்கள்லாம் ரொம்ப பெருசாக அதிகமாக சேர்க்கணுங்கிறதெல்லாம் இதில் அவசியமே கிடையாதுங்க. கம்மியான மசாலா ஐட்டம், ஆனால் டேஸ்ட்டு மட்டும் செம்மையாக இருக்கும். இது ரொம்பவுமே வந்து உடம்புக்கு நல்லது. இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மிளகுத்தூள் வீட்டிலேயே பொடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரிங்க. எந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. சரிங்களா? இது 3 மட்டும் நம்ம சேர்த்தனா போதும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே அந்த இதோட வந்து சிக்கனோட நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்கிறது சூப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்து ஆகணும். இதில் நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது எவ்வளோ அப்படின்னா, 1 சொம்பு அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சூப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு சொம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. நான் ஒரு 3 விசில் மட்டும் விட்டேன். 3 விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வேறு இதில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வேறு இதில் கொஞ்சம் மட்டும் இதில் ஊற்றிருக்கேன். இப்போது சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம சிக்கனையும் அப்படியே சேர்ந்து அள்ளி சாப்பிடும்போது ரொம்பவுமே அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.